நம்ம தங்கம் வாங்க கடைக்கு போனோம்னா 2 கடையை நம்ம செக் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கோல்டு ரேட்ல டிஃபரன்ஸ் வர சான்ஸ் இருக்கு. அப்படி வந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம், இந்த கடையில கொஞ்சம் 2000 ரூபாய் கம்மியா இருக்கு, நம்ம இங்கேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி கம்மியா போடுறவங்க கொஞ்சம் செய்கூலி சேதாரம் எல்லாம் ஜாஸ்தியாக்கி அந்த 2000 வேற வழியில வசூல் பண்ணிடுவாங்க. சோ நம்ம அப்ப கோல்டு ரேட்டை எங்கதான் செக் பண்றது அப்படின்னா, சில பேர் கூகுள்ல செக் பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அது மாதிரி சில பேர் MCXல செக் பண்ணுவாங்க, MCX ரேட் மாறிட்டே இருக்கும், அதுவும் அப்ளிகபிள் கிடையாது. அப்ப என்ன ரேட் தான் அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, IBJA அப்படின்னு ஒரு சைட் இருக்கு, அதாவது இந்தியன் புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கறதா IBJAன்னு சொல்றாங்க. அந்த சைட் தான் நம்மளுக்கு டெய்லியும் 2 times என்ன ரேட்ல கோல்டு வாங்கணும் விற்கணும் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணும். மார்னிங் 10 to 11, ஈவினிங் 3 to 5 இந்த ரேட் அது சொல்லும், அதான் பிக்ஸ் பண்ணி சொல்லும். அந்த ரேட்ல தான் நம்ம கோல்டு வாங்கணும் விற்கணும். பேங்க்லயோ NBFCயோ கடன் வாங்குறது எல்லாமே அந்த ரேட் மேலதான் டிபெண்ட் ஆகி வாங்க முடியும். சோ இதனால இதுக்கப்புறம் நீங்க வாங்கணும் அப்படின்னாக்கா அந்த ரேட்டை செக் பண்ணிட்டு கடைக்கு போங்க.